ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். பச்சை சுண்டக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக உள்ளவங்க இதை உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் சுகர் லெவல் அதிகமாக இருக்கவங்களும் இதை உணவில் சேர்த்துக்கணும். குழந்தைங்களுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு பூச்சி அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அதே போல் வயிறு குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப நல்லது. நீங்கள் இதை எப்படினாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி காரக்குழம்பாக செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு இதில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்றனால இதில் இருக்க துவர்ப்பு கசப்பு டேஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ அந்த குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை சுண்டக்காய் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். பச்சை சுண்டக்காய் ஒரு 100லேருந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். 20லேருந்து 25 சாம்பார் வெங்காயத்தை உரித்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா கீரிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயத்தை, அதாவது பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை க்யூப் க்யூபாக வெட்டி வச்சுருக்கேன். மீடியம் சைஸு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் க்யூப் க்யூபாக நறுக்கி வச்சுருக்கேன். 1.5 இன்ச் தேங்காய், அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம பச்சையாக தான் அரைக்க போகிறோம். எதுவும் வதக்க தேவையில்லை. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தனியா பொடியும் கொஞ்சம் மிளகாத்தூளையும் சேர்த்து எடுத்துக்கோங்க அதிகமாக. 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, ஒரு 2 வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. புளி கரைச்சி அது தண்ணியை 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த பச்சை சுண்டைக்காவை நான் க்ளீன் பண்ணி காம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிளாக்காக இருக்கிறத சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீனிஷாக இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபுல் பச்சையாக இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு தட்டில் நல்லா பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு ஒன்று ஒன்றா நம்ம பருப்பு கடையிற மத்து இருக்கு இல்லையா, அதை வச்சு தட்டணும். நீங்கள் இதே இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த உரல் இருந்தால் கூட அதில் போட்டு இடிச்சிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் தட்டில் வச்சு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு உள்ள கருப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஒரு சிலர் இதை தண்ணியில் போட்டுட்டு மேலே இருக்க காய் மட்டும் கூட போடுவாங்க. ஆனால் நீங்கள் அது ஃபுல்லாகவே அப்படியே சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் முதல்ல இது எல்லாத்தையும் தட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நான் குழம்புக்கு சேர்க்குற நல்ல தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம தட்டின எல்லாத்தையுமே உடனே அதில் போட்டுருங்க. நீங்கள் உடனே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் இந்த அளவுக்கு கருப்பாக மாறாது. நான் எல்லாத்தையும் தட்டிட்டு போட்டனால கருப்பாகுது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்ஸ்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அப்படியே குழம்புல சேர்த்துடலாம். அடுத்து இந்த வெங்காயத்தையும் தேங்காயையும் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், தேங்காய், தக்காளி இது மூணும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடான உடனே அதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இதுக்கு மண்சட்டி இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் எண்ணெயும் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, வெந்தயம், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க சாம்பார் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும், அது வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுண்டைக்காய், அதில் அந்த காய் மட்டும் மேலே இருக்கிறத மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதை குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதே போல் நீங்கள் பூண்டு சேர்க்குறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இந்த பச்சை சுண்டைக்காய் நல்லா வதங்கணும். அடுத்து அந்த பச்சை சுண்டைக்காய் நல்லா வதங்கின உடனே அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், தக்காளி, தேங்காய், அதை சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும்.
அந்த வெங்காயம் தக்காளி அதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கின உடனே அதில் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா அது குக் ஆயிரும். இது எதுக்காக இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்க சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு புளிப்பு எல்லாமே வந்து அந்த சுண்டைக்காயில் ஏறும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, தனியா பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலா பொடியெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சுண்டைக்காவை போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை அப்படியே அந்த சீடோடையே சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் ஃபில்டர் பண்ணி கூட சேர்ப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே சேர்க்குறேன். ஏன்னா இதில் நான் புளிப்பு காரம் எல்லாமே சேர்க்குறனால கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ கசப்பெல்லாம் தெரியாது. ஸோ அதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 7 நிமிஷம் கழிச்சு இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளி தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் திருப்பி கொதிக்க விடுங்க ஓப்பனில். இப்போ பாருங்கள், குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் மண்சட்டினால் இப்போவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். வெல்லம் தேவைப்படுறவங்க லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் எதுவும் சேர்க்கலை. பாருங்கள், நம்மளோட பச்சை சுண்டைக்காய் குழம்பு மண்சட்டியில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை சூடான சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது நீங்கள் காலையிலேயே செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் மதியத்துக்கு அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே அந்த சுண்டைக்காயில் ஏறி உங்களுக்கு கசப்பு சுத்தமாகவே தெரியாது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் இதை சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்குங்க. இப்போ கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஆன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பை பாய்.